வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த வீடியோவில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆகி 1 இயர் ஆச்சு. 2025 ஏப்ரலுக்கு ஸ்டார்ட் ஆனது. ஸோ ரொம்ப நாளுமா யோசித்து லாங் வீடியோ போடணும்ட்டு யோசித்து ரொம்ப ஷார்ட்ஸே போட்டுருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேனலில் நீங்கள் குக்கிங், அப்புறம் ஃபன், என்டர்டெயின்மெண்ட், ட்ராவல், விளாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ போட போகிறேன், ஒரு லாங் வீடியோவில். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ராகி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு காமிக்க வரேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ராகி மாவு, இது கூட வந்துட்டு நான் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். ஸோ அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும்ட்டு ராகி மாவு, கொஞ்சம் அரிசி மாவு வந்துட்டு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் கறி லீவ்ஸ் சின்ன சாப் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒயிட் எள்ளு, அப்புறமா சீரகம், க்ரீன் சில்லி, சாப்ட் ஆனியன்ஸ், ஸ்மாலாக சாப்ட் ஆனியன்ஸ், அப்புறமா சால்ட்டு, அப்புறமா பெருங்காயம் பண்ண போகிறோம். கறி லீவ்ஸ், சீரகம், அப்புறமா எள்ளு நல்லா டேஸ்டியாக இருக்கும். சீரகம் கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க. க்ரீன் சில்லி, அப்புறம் ஆனியன்ஸ், இது வந்துட்டு பெருங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் பெருங்காயம், அப்புறமா சால்ட். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு சுடு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணணும். நம்ம நார்மல் வாட்டர் வேண்டாம், கொஞ்சம் சுடு தண்ணியாக, லைட்டு சுடாக தண்ணியாக வந்துட்டு நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஆக்சுவலி சொல்லணும்னா ராகி ரொட்டி வந்துட்டு என்னோடய ஃபேவரட். ராகி ரொட்டி கூட நீங்கள் தேங்காய் சட்னி, நெய் போட்டு, பருப்புடி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதுவே நம்ம ஃபஸ்ட்டாக போட்டுடலாம், நம்மளோட ஃபேவரட் டிஷ்ஷு வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ சுடு தண்ணி ரொம்ப சூட வேண்டாம், லூக் வார்ம் வாட்டர் இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். நீங்கள் எப்பயாச்சும் சண்டேஸு எல்லாம் ஃபேமிலியாக வீட்டில் இருக்கும் போது நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பட்டர் பேப்பர் ஆக்சுவலி இங்கே நான் வீட்டில் வந்துட்டு பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு வேணால் ரொட்டி பேப்பருன்ட்டே வரும், கடையிலலாம் கிடைக்கும். இல்லைன்னா வாழை இலையில் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம், நல்லா வரும். ஸோ என்னோடய ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ரொட்டி பேப்பர், அப்புறமா வாழை இலை, இல்லைன்னா தான் லாஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் பட்டர் பேப்பர் போங்க. ஸோ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறோம். ஏன் பட்டர் பேப்பர் நான் வேண்டாம்னு சொல்கிறேன்னா, ஏன்னா பட்டர் பேப்பர் வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் கட் ஆகிடும், ஒரு 4-5 ரொட்டி போடுறதுக்குள்ளே கட் ஆகிடும். ஸோ ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்துட்டு மாவை இப்படி எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு
நீங்கள் போடுறீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையை எடுத்து இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. அப்படி எண்ணெய் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு தட்டிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மெலிசா வேணுமா அவ்வளோ மெலிசா நீங்கள் தட்டின்னு வரலாம். தட்டிக்கோங்க. இந்த பக்கம் தவா வச்சுருக்கேன், தவா சூடாகட்டும். ஸோ நான் வந்துட்டு எப்போவுமே இரும்பு தவா தான் யூஸ் பண்ணுவேன், ரொட்டி சப்பாத்திக்கு எல்லாமே. எண்ணெய் சூடாச்சு. இப்போ நான் வந்துட்டு எல்லாம் போட்டு ஆக்சுவலி ராகி ரொட்டி, அக்கி ரொட்டி, பெங்களூரில் அக்கி ரொட்டி என்னவாங்க, அரிசி ரொட்டி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி எமோஷன். ஏன்னா சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் வந்துட்டு இதுதான் செய்வாங்க. டைம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். ஆரஞ்சுக்கு கேரட் போடணும், கிரீனுக்கு வந்துட்டு பாலக் போடணும், ஒயிட்டுக்கு வந்துட்டு அரிசி மாவு மட்டும் போடணும், அவ்வளோதான். அந்த அரோமா வந்துட்டு நல்லா சூப்பராக வரும். ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். சூடாக சாப்பிடும் போது கொஞ்சம் ஆறிட்டு சாப்பிட்டா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கட்டி ஆகிடும். திருப்பட்டா ராகி ரொட்டி கூட தேங்காய் சட்னி, கலக்காய் சட்னி கொஞ்சம் காரமாக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ சட்னி நான் ஆல்ரெடி அரைச்சிட்டேன், அதுக்கு தாளிச்சு ஸோ இப்போ ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ரொட்டியோட சட்னி, கொஞ்சோண்டு நெய், சூப்பராக இருக்கும். சுட சுட நெய், ரொட்டி மேலே நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.